நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியா உரல் வந்து நம்ம வச்சிருப்போம் வீட்ல பூண்டுலாம் இடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் இடிக்கும்போது செதறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உரலுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கக்க போய் வைக்கும். அதுக்கப்புறம் கரப்பான்பூச்சிலாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து அந்த உரலுடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேக் சைடுல சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ண போறோம். அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உரல்ல இடிக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மெஷர் பண்ணி நீங்க அந்த சர்க்கிள் ஷேப்பை கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, நம்ம உரல்ல போட்டு இடிக்கக்கூடிய பொருட்கள் வந்து செதறாம இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இன்னொன்று, இந்த உரலை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடிக்கக்கூடிய பொருளை உரலுக்குள்ள போட்டுட்டு அந்த மூடியை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்க இடிச்சிங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ இடிச்சாலும் உள்ள போட்டிருக்க அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே செதறி விழவே விழாது. உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வர விடாம பார்த்துக்கும். இந்த உரலை யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த மூடியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-in-1 ஆர்கனைசரை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். இந்த உரலுக்குள்ள எந்த பூச்சி வந்து போகவும் போகாது. உங்களுக்கு சேஃபா க்ளீனா இருக்கும்.